ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிபி லிங்க் 100 Mbps இருக்கிற சுவிட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு என் கம்பெனியில் வந்துட்டு ஒரு 7 கம்ப்யூட்டர் வந்து இருக்குது. அதுக்கு வந்து எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து நான் கான்ஃபிகர் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சுவிட்சோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த சுவிட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏர்டெல் வந்து நான் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த ஓஎன்டி அப்படிங்கிற ஒரு டிவைஸ் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நான் வந்து ஒரு 500 Mbps வந்து வாங்கியிருக்கேன். அந்த டிவைஸில் இருந்துட்டு ஒரு லேன் கேபிள் எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 500 Mbps வந்து வாங்கியிருக்கேன். டைரெக்டாக வந்துட்டு இந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு நான் த்ரூ லேன் கேபிள் மூலிமா போட்டேன்னா எனக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து 500 Mbps வந்து எனக்கு கிடைக்கும். இது வந்து 100 Mbps இது கிடையாது. இதான் வந்து ஜிகாபைட் சிஸ்டம். அதாவது இந்த ஓஎன்டியில் இருந்து ஒரு லேன் கேபிள் எடுத்து டைரெக்டாக ஜிகாபைட் இருக்கிற லேன் போர்ட்டில் நான் வந்து போட்டுட்டேன்னா த்ரூ டைரெக்டாக லேன் கேபிள் போட்டேன் எனக்கு ஸ்பீடு வந்து 500 வரும். இதுவே நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஒரு ரவுட்டரில் இருந்துட்டு ஒரு சுவிட்சு மூலிமா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டருக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 100 Mbps தான் வரும். ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற சுவிட்சு வந்துட்டு நீங்கள் வந்து 100 Mbps இருக்கிற சப்போர்ட் மட்டும்தான் இது பண்ணோம். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து 100 Mbps மேலே வேணுன்னா நீங்கள் வந்து ஜிகாபைட் சுவிட்ச் மட்டும்தான் வாங்கணும். இதுதான் இந்த வீடியோவோட பேசிக் கான்செப்ட். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ரவுட்ரு வந்து ஜிகாபைட் ரவுட்ரு வச்சுருக்கீங்க, ஜிகாபைட் சுவிட்சு வச்சுருக்கீங்கன்னா ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வரும்னு பார்த்தீங்கன்னா அப்போயே உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு லேன் போர்ட் வந்து ஜிகாபைட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த 500 Mbps ஸ்பீடு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே 500 வரும். சப்போஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துட்டு உங்கள் லேண்டில் 100 Mbps இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 100 மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இங்கேயும் நீங்கள் வந்து ஜிகாபைட்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் ரவுட்டரும் ஜிகாபைட் வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுவிட்சும் வந்து ஜிகாபைட் வச்சுருக்கீங்க, கடைசியாக வந்துட்டு உங்கள் சிஸ்டமும் வந்து ஜிகாபைட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த 500 Mbps ஸ்பீடு வந்து உங்களுக்கு வரும். ஒரு இடத்துல நீங்கள் வந்து 100 Mbps வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆகும். இங்கே ரவுட்டர்லேருந்து எனக்கு வந்து 500 Mbps தள்ளிடும். பட் இந்த சுவிட்சோட வேலை பார்த்திங்கன்னா 100 Mbps தான் இந்த எல்லா போர்ட்லேயும் உங்களுக்கு வந்து தள்ளும். ஓகே, இப்போ இந்த சுவிட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சுவிட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து டிபி லிங்க் 8 போர்ட் இருக்கிற 100 Mbps இருக்கிற சுவிட்சு. இதில் 2 தான் இருக்கும். ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், ஒன்று வந்து அடாப்டர் இருக்கும், அவ்வளோதான். 8 போர்ட் இருக்கும். ஒன்றில் வந்து இன்புட் வந்து ரவுட்லேருந்து இன் கொடுத்துட்டிங்கன்னா 7 கம்ப்யூட்டர் நீங்கள் இந்த சுவிட்ச் மூலிமா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க. ஓகே, இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சுவிட்சை வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஓஎன்டியிலிருந்து நான் வாங்கியிருப்பேன். நான் வந்து தேர்ட் பார்ட்டிலேருந்து வாங்கியிருக்கேன். சைரோடெக் வந்து வச்சுருக்காங்க ஓஎன்டி. இதிலிருந்து ஒரு லேன் கேபிள் எடுத்து டைரெக்டாக நான் வந்து ஒரு சிஸ்டத்தில் நான் போட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ Mbps வந்து வருதுன்ட்டு. இப்போ நான் வந்து டைரெக்டாக ஒரு சிஸ்டத்தில் போட்டேன். ஏன்னா நம்ம சுவிட்சிலிருந்து கொடுக்குறப்ப வித்தியாசம் வரும் ஸ்பீடு. அதனால் நான் வந்து இன்புட்டே எவ்வளோ இருக்குங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து போடுறேன். போட்டுட்டு எவ்வளோ ஸ்பீடு இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கோ கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு அந்த ஓஎன்டியிலிருந்து டைரெக்டாக ஒரு கம்ப்யூட்டருக்கு நான் கொடுத்துருக்கேன். எந்த ரவுட்டரோ சுவிட்சஸோ எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா சுவிட்சு வந்து யூஸ் பண்ண வாட்டி அது வந்து 100 Mbpஸில் எனக்கு வந்து காட்டிடும். அதுக்கு முன்னாலே நான் வாங்கியிருக்கலாம் ஒருத்தர் இன்டர்நெட்டு எவ்வளோ ஸ்பீட் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கம் வருமாட்டிருக்கு டவுன்லோடு. ஓகே, இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் இருக்கிற லேன் போர்ட் இருக்குல்ல, அது வந்து ஜிகாபைட்டாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே பேர் ஜிகாபைட்டில் தான் இருக்குது. ஸ்பீடுன்னு இருக்கிற இடத்துல 1.0 GHz இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து 100 வந்து எனக்கு தாண்டிடுச்சு. ஓகே, இங்கே பேர் 141 இருக்குது. அப்லோடு வந்து 58 இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நான் பிடுங்கி விட்டுட்டு இப்போ நான் சுவிட்சிலிருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 100 பார் இருக்கிற சுவிட்சு. இப்போ நான் சிஸ்டத்தில் இருக்கிற லேன் கேபிளை நான் வந்து பிடுங்கி விட்டுறேன். இப்போ இதில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ஐஎஸ்பியிலேருந்து வர லேன் கேபிள் எடுத்து டைரெக்டாக சுவிட்சில் கொடுத்துட்டேன். இப்போ சுவிட்சிலிருந்து ஒரு அவுட்டை எடுத்து இப்போ நான் வந்து சிஸ்டத்துக்கு வந்து கொடுத்துட்றேன். லைட்டு வந்து பின்னால் இருக்குது. ஓகே, இன்புட்டில் வந்து லைட் எரிஞ்சிகிட்ருக்கு. இப்போ இந்த சிஸ்டத்துக்கு கொடுத்தோடனே எனக்கு வந்துட்டு இதில் வந்து லைட் எரியும். அவ்வளோதான். இப்போ பேக் சைடும் எரியுது, இப்போ வந்து சுவிட்சிலையும் எரியும் பாருங்கள். இப்போ இன்புட்டும் வருது, அவுட்புட்டும் போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். 100க்கு மேலே எனக்கு தாண்டவே தாண்டாது. 100க்குள்ளே தான் வரும். 97, 96 அந்த மாதிரி சம்திங்கில் தான் காட்டும். இப்போ ஸ்பீட் டெஸ்ட் வந்து முடிய போகுது. பாருங்கள் 19.3 இந்த சம்திங்குள்ளே தான் வரும். ஏன்னா நான் வந்து 100 Mbps இருக்கிற சுவிட்சு வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் வந்து ஐஎஸ்பியிலிருந்துட்டு 200, 300 வாங்கியிருந்தாலும் ஓஎன்டியிலிருந்து நீங்கள் டேரெக்டாக சிஸ்டத்தில் ஜிகாபைட் சிஸ்டத்தில் போட்டிங்கன்னா அந்த ஸ்பீடு வரும். சப்போஸ் இந்த மாதிரி சுவிட்சு நீங்கள் 100 பார் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 Mbps மேலே உங்களுக்கு தாண்டாது. எனக்கு வந்து இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஓடிட்டுருக்கு. லைட்ஸ் எல்லாமே கரெக்டாக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நெட்வொர்க்கில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ Mbps போகுது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே 100 Mbps எனக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் சுவிட்சிலிருந்து டைரெக்டாக ஒரு லேன் கேபிள் மூலிமா 100 Mbps கொடுத்துருக்கனால எனக்கு வந்து 100க்குள்ளே தான் எனக்கு ஸ்பீடு வரும். பாருங்கள், ப்ளூ கலர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, இப்போ வந்து இதை நான் பிடுங்கி விட்டுட்டு டைரெக்டாக அவங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்களே ஓஎன்டியிலிருந்து, இப்போ நான் மறுபடியும் எடுத்து நான் சிஸ்டத்தில் வந்து டைரெக்டாகவே போடுறேன் பாருங்கள். ஜிகாபைட் சுவிட்சு வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பீடு அப்படியே வரும். இப்போ நான் வந்து 100 பார் தான் வச்சுருக்கனால எனக்கு வந்து 100க்குள்ளே தான் வரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறேன். பாருங்கள் 1.0 ஜிகாபைட்ஸ் எனக்கு சிஸ்டம் சப்போர்ட் இருக்குது. எனக்கு வந்து சுவிட்சு வந்து 100 Mbps இருக்கனால எனக்கு ஸ்பீடு வரல. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வராத இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஜிகாபைட் சுவிட்ச் வந்து வாங்கிக்கோங்க. அதிலே வந்து 5 போர்ட்டு, 8 போர்ட்டு, 24 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஸ்பீடு வருது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 100 பார் வந்து எப்படி வாங்குறது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிகாபைட் சுவிட்ச் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.